இல்ல காவிரி பிரச்சனைங்கிற ஒரு காலத்துல நம்ம நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்றம், மேலாண்மை வாரியம் எல்லாம் அமைச்சிட்டு வந்தாச்சு. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அந்த தண்ணீர் இல்லாத காலம் வரும்போது அது பெரிய அளவில் ஒரு தண்ணீர் பிரச்சனையாக பார்க்காம அது அரசியல் ரீதியாக தான் பாக்குறாங்க. அதுவும் தமிழ்நாட்டை விட இப்போ கர்நாடகத்துலதான் அதிகமான அளவு அரசியல் பண்றாங்க அதை வச்சுக்கிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. தேர்தல் வர்றது ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டு எப்படியாவது அவங்க அந்த இத்தனைக்கும் கர்நாடகத்துல ஒரு மாநில கட்சி ஆட்சி பெரிய அளவு நடக்கல. தேசிய கட்சிகள் தான் ஆட்சி நடத்துகின்றன. அவங்க தேசிய கண்ணோட்டமே பார்க்காம எப்பவுமே மாநில கட்சியோட ஒரு குறுகிய கண்ணோட்டத்தை பார்த்து அவங்க பண்றாங்க. இத்தனைக்கும் நமக்கு உச்ச நீதிமன்றம் எல்லா மன்றம் எல்லாம் அமைச்சு உச்ச நீதிமன்றம் மூலம் சட்ட அந்தஸ்து கிடைத்த பிறகு கூட நமக்கு உரிய முறையில அவங்க அந்த குறிப்பிட்ட மே, ஜூன், ஜூலை மாதங்கள்ல அவங்க தண்ணி இல்லைங்கிற பாட்டை ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணிடுறாங்க. இப்போ கடந்த வருஷம் ரொம்ப பெங்களூர்ல பெரிய குடிநீர் தட்டுப்பாடு அப்பெல்லாம் வந்துச்சுன்னா சொன்னாங்க. இப்போ இந்த வருஷம் அப்படி இல்லை. மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு. இத்தனைக்கும் மேல ஒழுங்காற்று குழு நமக்கு ஒரு 40 TMC கொடுக்க சொல்லியிருக்கு. நம்ம இப்போ நேற்று அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தினசரி தண்ணி கொடுக்கணும், 8000 கனடிக்கு மேல திறக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். நாளைக்கு தமிழக அரசு கூட உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கு சட்டப்பூர்வமான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் மூலமாக பெட்டிஷன் போட்டுலாம் ஏற்பட்டாங்க. இதுக்கு பிறகுதான் இவ்வளவு நடந்த பிறகுதான் கர்நாடக அரசு சிவகுமார் ஒரு நாளைக்கு 1.5 TMC கொடுக்கும் அப்படின்னு இருக்காரு. இப்போ அந்த நீர்பிடிப்பு பகுதியில மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால 19,000 கனஅடி தண்ணீர் நேற்று வந்துட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட இப்போ 1 TMCனா 12,000 கனஅடி. அப்போ 1.5 TMC தாரனால கிட்டத்தட்ட அந்த அளவு தண்ணி வருது. ஆனா இதே நிலைமை ஒரு மாசத்துக்கு நீடிக்குமா அவருக்கு தெரியாது. ஏன்னா உடனே அவங்க ஏதாவது பிரச்சனை, தண்ணி எங்களுக்கு குடி தண்ணீர் வேணும், பெங்களூருக்கு வேணும் அப்படின்னு பண்ணிடுவாங்க. இது அங்க உள்ள அரசியல் கட்சிகள் அங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட கட்சிகள்லாம் நமக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. தேசிய கட்சி அடிச்சுவாங்கன்னா அவங்களுடைய தேசிய தலைமை என்ன முடிவுனோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா கர்நாடகத்துல அப்படி கிடையாது. அங்குள்ள இதே தேசிய கட்சிகள் அவங்க மாநிலத்துக்கு விரோதம் பேசவே மாட்டாங்க. ஆதித்யன் சார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழகத்திற்கு தேவையான அந்த வரப்பட வேண்டிய உரிமையை நாங்கள் பெற்று தருவோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வாட்டி பேசியிருக்காரு சார். சொல்லியிருக்காரு. இப்ப அவரு ஒரு காங்கிரஸ் குழு அமைச்சிட்டு பெங்களூர் போலாம்ல. பெங்களூர்ல போய் சித்தாராமையை பார்த்து தண்ணி விடுன்னு கேட்கலாம். இல்லாட்டா ராகுல் காந்தியை பார்த்து அங்கேருந்து அவங்க சித்தாராமையிட்ட சொல்லி தண்ணி விட சொல்லலாம். அந்த மாதிரி முயற்சி பண்ற மாதிரி தெரியல அவங்க என்ன. கண்டிப்பா சார். இதுதான் திரு திருமாவளவன் அவர்கள் முன்வைச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழக கட்சிகள்லாம் சேர்ந்து காங்கிரஸ் தலைமைக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சிருக்காரு. அது பலன் தரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, காங்கிரஸ் தலைமை இந்த விஷயத்தை பொறுத்தவரையில பெரும்பாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளிப்படையாக எந்த ஒரு திட்டவட்டமான ஒரு அறிக்கை அவங்க முடிவுகளை அறிவிக்கவே கிடையாது அவங்க. ஏன்னா கர்நாடகத்துல அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. சவுத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான் ஆளுங்கட்சி. அவங்களுக்கு பெரிய அளவுல தெலுங்கானா, கேரளா வந்தா கூட, கேரளாவில் ஆதரவு வந்தா கூட கர்நாடகா தான் பெரிய அளவுல ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஆனா அங்க எதிர்கட்சி இப்போ பிஜேபி, ஒரு குமாரசாமி, தேவகவுடா கட்சி எல்லாம் கூட்டணி போட்டாங்க. அப்போ இவங்களுக்கு கடுமையான போட்டியை சமாளிக்க வேண்டியிருக்கு. அந்த டைம்ல இந்த பிரச்சனை வரும்போது அவங்க கர்நாடக சாதகமா தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில அவங்களுக்கு ஏற்படுது. அதனால நமக்கு வெளிப்படையா நமக்கு ஆதரவு தருவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ராகுல் காந்தி தலைமையில்.